வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்களை கிட்ட வெளியே வெயிலில் போகும்போது அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஓகேவா இருக்கும், ஆனால் அதே அந்த குழந்தைகளுக்கு அது பாதிப்பாக ஏற்படும். ஸோ அவங்க நினைச்சுவாங்க வெயில் இருக்கு, பட் ஆனால் பரவாயில்ல, லைட்டாக நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு உங்களோட 10 மடங்கு அதிகமாக ப்ராப்ளம் ஏற்படும் அந்த பாடி அவ்வளோ ஹீட்னால. ஸோ இதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலாம். 4 விதமான ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த ஹீட்னால பிரிக்கும். ஒன்று வந்து ஹீட் கிராம்ப், இன்னொன்று வந்து ஹீட் எக்ஸாஷன், இன்னொன்று ஹீட் சின்கோப், இன்னொன்று ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற 4 வகை இருக்கு. வெள்ளத்தோல் இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஈஸியாக ரேஷஸ் ஆகும், சொறி சடங்கு, கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப. நிறைய ஸ்கின் கேன்சர், மெலிக்னன்ட் மெலனோமா, பேசல் செல் கார்சினோமா எல்லாமே ஒயிட்ஸில் தான் வரும். நம்ம ஊர் ஆப்ரிக்கன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்னு ஒன்று வரவே வராது. புரியுதா நான் சொல்கிறது? நம்ம அந்த ஹைஜீன் கரெக்டாக இல்லை, கரெக்டாக குளிக்காததுனால இந்த சொறி சடங்குன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பிரச்சனைங்க தான் வருமே தவிர இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டடாக வந்துட்டு கேன்சர் வர்றது, ஸ்கின் ரிலேட்டடாக ரேஷஸ் வர்றது, இந்த ஆட்டோஇம்யூன் ஸ்கின் டிசீஸ். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட டாக்டர் சபரிநாத் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து வெப்ப அலை வீசும் அப்படின்னு வந்து நேத்தா நியூஸ்ல போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ வந்து ஆல்ரெடி ஹீட்டு தான் நமக்கு. ஆமா. இப்போ வந்து இந்த வெப்ப அலை வீசுறதுனால ஒவ்வொரு வயதினரும் அவங்களை எப்படி வந்து ப்ரிகாஷன் பண்ணிக்கணும்? இப்போ டீனேஜர்ஸ், குழந்தைங்க. கண்டிப்பா இல்லை, இதில் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடியதுன்றது இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க, இன்னொன்று வந்து வயது முதியோர்கள். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு முக்கியமாக நம்ம மூளை பகுதியில் வந்து ஒரு குரு இருக்கார். யாருன்னா ஒரு பேர் ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம பாடி தெர்மோஸ்டாட்டை மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த குழந்தைங்க எஸ்பெஷலி வந்து 1 வயசு 2 வயசு இந்த ஏஜ்லலாம் அந்த மூளை டெவலப்மெண்ட் இன்னும் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது, ஃபுல்லாக இருக்காது. அப்படின்னும் போது அந்த பேசல் தெர்மோஸ்டாட்டாக இருக்கிற அந்த ஹைப்போதலாமஸ் ஃபுல்லாக அந்த குரு வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்க மாட்டார். அப்போது அவங்களுக்கு வந்து அந்த பாடி டெம்பரேச்சரோட ரெகுலேஷன்ஸ் வந்து சரியாக பண்ண முடியாது. ஸோ நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்களை தூக்கிட்டு வெளியே வெயிலில் போகும்போது அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஓகேவாக இருக்கும், ஆனால் அதே அந்த குழந்தைகளுக்கு அது பாதிப்பாக ஏற்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க நினச்சாங்க வெயில் இருக்குது, பட் ஆனால் பரவாயில்ல, லைட்டாக நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு உங்களோட 10 மடங்கு அதிகமாக ப்ராப்ளம் ஏற்படும் அந்த பாடி அவ்வளோ ஹீட்னால. ஸோ இதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதே மாதிரி வயசாக என்ன ஆகுதுன்னா திருப்பி அவங்க சொல்லுவாங்க வயசாக வந்து திருப்பி நம்ம குழந்தை மாதிரி மாறுவோன்னுவாங்க. அந்த மாதிரி வயதாக திருப்பி மூளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சுருங்க ஆரம்பிக்கும். ஏன்னா வண்டி உழைச்சி இப்போ வந்து ஓல்டு ஏஜ் அடையுது. அப்படின்னும் போது திருப்பியும் வந்து வயசானவங்களுக்கு அந்த பேசல் தெர்மோஸ்டாட் அந்த அளவுக்கு பெருசாக வேலை செய்யாது. அப்போ இந்த வயது முதியோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் வந்து ஆபத்தாகி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு வந்து கொஞ்சம் சொல்லிடுறப்ப தான் மக்களுக்கு புரியும். மெயினாக வந்து 4 விதமான ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த ஹீட்னால பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹீட் கிராம்ப், இன்னொன்று வந்து ஹீட் எக்ஸாஷன், இன்னொன்று ஹீட் சின்கோப், இன்னொன்று ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற 4 வகை இருக்குது. என்ன இது டிஃப்ரெண்ட்டான டேர்ம் சொல்கிறீங்களா யோசிக்காதீங்க, ஜஸ்ட் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஹீட் கிராம்ப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வெயிலில் வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வேர்வை இதெல்லாம் அதனால் வந்துட்டு இந்த மசில்ஸ்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு கால் கை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த தை மசில்ஸ், பேக் மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது எல்லாமே டீஹைட்ரேஷன்னால, அதாவது உடம்புல நீர் சத்து கம்மியாகிறதுனால இந்த தசைப்பிடிப்புகள் ஏற்படுது. இதுதான் மசில் கிராம்ப்ஸ், ஹீட் கிராம்ப்ஸ் 1. 2வது ஹீட் எக்ஸாஷன்னா என்ன அப்படின்னா அந்த சூடுனால வேர்த்து போகிறது அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் நிறைய இருக்கும். அப்போ அதனால் வந்து பேஷண்ட் வந்து இரிட்டேபிள் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருன்னா அவங்க வந்து ஒய்ஃப் வந்து வாங்க சாப்பிட்டுருங்கண்ணா, என்ன சும்மா சாப்பாடு நீக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எதுக்கேத்தாலும் என்ன எரிஞ்சு விழுறீங்க, சாப்பிட்டு தானே கேட்டேன் அப்படின்னோடனே அவர் எரிஞ்சு விழுவார், இரிட்டேபிள் ஆவார். என்ன வேலை செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்துட்டு அந்த ஊழியர்களை திட்டுறது, இந்த மாதிரி வந்து இரிட்டேபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். செஞ்சுருந்தானே இருக்கும்ன்ட்டு ஊழியர் வந்து ஓனரை திட்டுறது, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஹீட் எக்ஸாஷனோட சைன்ஸ். இது 2. ஹீட் சின்கோப்னா என்ன அப்படின்னா சின்கோப்ன்றது என்னன்னா திடீர்னு மயக்கம் அடையிறது, டிரான்சியன்ட் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதுதான் சின்கோப். அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அந்த ஹீட்டில் போகிறோன்னு வந்து நம்ம உடம்புல அந்த சூடு படும் போது பயங்கரமாக வேசோ டைலேட்டேஷன் நடக்கும். அதாவது ரத்த குழாய்கள் இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் சூடு போடுது அந்த இடத்துல விரியும். அப்போ ரத்த குழாய்கள் விரியும் போது இந்த எல்லா இடத்துக்கும் ரத்த சப்ளை போகும்போது மூளைக்கு போகிற ரத்த சப்ளை கொஞ்சம் குறையுது. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ரத்த சப்ளை அதிகமாக போகிறதுனால அப்படி குறையும் போது சடனாக வந்து ஒரு மயக்கம் வந்து வேறாங்க. அதுதான் வந்து ஹீட் சின்கோப்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர், அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். அதாவது ஸ்ட்ரோக்னா என்னென்னா பக்கவாதம்ன்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது மூளைக்கு போகிற ரத்த சப்ளை கட் ஆகிறது தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அது சூடுனால ஏற்பட்டுச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பாடி நார்மலாக இயங்கிறதுக்கு நார்மல் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உடம்போட டெம்பரேச்சர் 37 டிகிரி.
இப்போ ஒரு 38 39 டிகிரி போனாலே ஜுரம் அடிக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 40 டிகிரிலாம் போனால் குளிர் நடுக்கெல்லாம் ஏற்படுது, எனக்கு ரொம்ப ஜுரம் அடிச்சு அவ்வளோ ஹை ஆகிடுச்சு. இப்போது இந்த பாடி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஜுரம். ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா சூடில் இருந்துகிட்டே இருக்கும் போது நம்ம எப்படி இந்த வண்டியை வந்து சில நேரத்தை சொல்கிறோம் இன்ஜின் சூடாயிடுச்சுப்பா கூல் பண்ண, அந்த மாதிரி நம்ம வெயிலே இருக்கும் போது இந்த பேசல் தெர்மோஸ்டாட்டாக இருக்கக்கூடிய அந்த ஹைப்போதாலமஸோட டெம்பரேச்சரே ஏறிடும். அப்போ 37 டிகிரின்னு இருக்கிற நம்ம பாடி டெம்பரேச்சர் அந்த தெர்மோஸ்டாட் டிஸ்ரெகுலேஷன்னால 40 டிகிரி 41 டிகிரி 42 டிகிரிக்கு நம்ம பாடி டெம்பரேச்சரை ஏற்றி விட்டுரும். அப்போ அது பேர் தான் வந்து ஹீட் பைரெக்சியா, ஹீட் ஹைப்போதெர்மியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படி ஏற்படுறதுனால மூளைகள் வந்து டேமேஜ் ஆகுது, கிட்னிஸ் டேமேஜ் ஆகுது, லிவர் டேமேஜ் ஆகுது. ஏன்னா நம்ம உடம்பு இயல்பாக எல்லாமே வேலை செய்யறதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் தேவை. அந்த கரெக்ட் டெம்பரேச்சர் இல்லாமல் ஏறும்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுது, விச் காசஸ் அ பர்மனன்ட் டேமேஜ். ஓகேங்களா, irreversible பர்மனன்ட் டேமேஜை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷன், டேஞ்சர் கண்டிஷன், உயிர் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆர்கன்ஸ் வந்து உறுப்புகள் வந்து செயலிழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 விதமான ப்ராப்ளம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம், ஆனால் அதிக கவனத்துக்கு இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்க ப்ளஸ் வயசானவங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த தெர்மோஸ்டாட் கரெக்டாக வேலை செய்யாது. அப்புறம் இந்த மிடில் ஏஜ் ஆளுங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஒரு சில மாத்திரைங்க எடுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்கால வந்து இந்த நைட்ரோகிளிசரின்ஸ் மாத்திரை எடுக்கிறவங்க, அதே மாதிரி இந்த மனநல மருத்துவ மாத்திரைகள் இதெல்லாம் மூளையில் வேலை செய்யும். SSRIன்னு சொல்லக்கூடிய மாத்திரைங்க, இந்த மன அழுத்தம் டிப்ரெஷனுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைங்க இதெல்லாம் எடுக்கிறவங்க, அதே மாதிரி இந்த பீட்டா பிளாக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய மாத்திரை எடுக்கிறவங்க பிபிக்காக, இவங்க எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த மாத்திரைங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வேசோடைலேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வெயிலில் போகும்போது உங்களுக்கு டக்குன்னு பிபி ஃபால் ஆக, திருப்பி இந்த ஹீட் எக்ஸாஷன், சின்கோப், ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் அதிகம். அப்போ இந்த மாத்திரைங்க எடுக்கிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து மெயின் திங்ஸாக நம்ம வந்து சொல்கிறோம், யார் யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ வெயிலில் போனாலே இவ்வளோ ப்ராப்ளம் வந்து பார்க்குறவங்களே பயந்துருவோம், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா இதில் அப்படின்னு. ஆமாம் மேடம், கண்டிப்பாக வந்து இவ்வளவு டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு மெயின் இஷ்யூஸாக நான் வந்து சொல்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம தவிர்க்கவும் முடியாது, நம்ம வெயிலில் போய் தான் ஆகணும். ஸோ போயிட்டு வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம போகும்போது ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது அந்த காலத்தில் ஒரு கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அது சிம்பிள் அண்ட் ஈஸி வே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் ஸ்டெத்தஸ்கோப் மாட்டிருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வருது, காலர் ஃபேன். ஓகேங்களா, ஸோ இந்த காலர் ஃபேன் வந்து ஜஸ்ட் நீங்கள் பேட்டரி ஒரு 20 ரூபா பேட்டரி போட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஃபேன் மூஞ்சில் அடிக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட அந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸ்ஸு கொஞ்சம் கூலிங் ப்ராசஸை குறைக்கும். சிம்பிளாக ஒரு கேப் மாட்டுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஹீட் வந்து நம்ம தலையில் படாத மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட் க்ளோத்திங்ஸை அவாய்ட் பண்ணணும். இதுவும் நீங்கள் வெளியே போகும்போது நிறைய பேர் பார்க்குறோம், எல்லாரும் பார்த்தீங்கன்னா டைட் ஜீன்ஸு, டைட் லெக்கின்ஸு, டைட் டாப்ஸு, அதுக்கு மேலே இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ். ஓகேங்களா, எல்லாமே உள்ள இன்னர் கார்மெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ஷேப்காக எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணுறாங்க உள்ள, அதை மாதிரி பண்ணாமல் நல்லா வென்டிலேட் ஆகிற மாதிரி லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸாக போடுங்க. கொஞ்சம் குண்டா தெரியுற மாதிரி இருக்கலாம், ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஜாலியாக வந்து லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில லேடிஸ் பார்க்குறோம் வந்து இந்த கையிலேருந்து தலை இந்த ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய க்ளவுஸ் மாட்டிக்கிறது, இங்கே ஃபுல்லாக க்ளவுஸ் மாட்டிக்கிறது, என்னென்னு கேட்டால் கலர் போயிடும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு சில கும்பல் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது. ஏன் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓகே, ஆனால் நாள் ஃபுல்லாக நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற பாய்ஸ், ஜொமேட்டோ பாய்ஸ், இவங்க எல்லாருமே வந்து வெயிலில் வந்து ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் வெயிலில் வந்து தடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ டைட் நீங்கள் இந்த க்ளவுஸ்லாம் போடும்போது ஹீட் உடம்புல ஏறுதுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம், ஸ்வெட்டிங் வழியாக அந்த ஹீட் லிபரேட் ஆகிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த டைட்ஸ் போடும்போது ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இந்த லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற கலரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் நம்ம ஜோசியக்கார மாதிரி பேசுகிறானேன்ற மாதிரி நினச்சிக்க வேணாம். இந்த ராசினியர்கள் இன்றைக்கி இந்த கலர் போட்டு போங்க அப்படின்ற மாதிரி. வெயில் காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கருப்பு கலரை அவாய்ட் பண்ணுறது வந்து ஜென்ரலாக நல்லது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹீட் வந்து பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது, அப்சார்ப் நிறைய ஆகும். ஆனால் லைட் கலர்ஸில் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பிளாக் நீங்கள் போடும்போது நிறைய அப்சார்ப் ஆகிறதுனால நார்மல் க்ளோத்திங்ஸோட பிளாக் க்ளோத்திங்ஸில் ஹீட் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குன்றதுனால இன்னும் உங்களுக்கு ஸ்வெட்டிங் இடம், பாடி டெம்பரேச்சர் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டீஹைட்ரேஷன் ஃபர்தர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட் கலர் க்ளோத்ஸ், காட்டன் க்ளோத்ஸ், லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸு வித் ஹெட் கவரிங் இதெல்லாம் பண்ணுங்கள். இன்னொரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது ஓகே, பட் ஆனால் என்னோட அழகு போயிடுது, டேன் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கேர்ள்ஸோட கோரிக்கையாக இருக்குது. என்ன சார் நாங்கள் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம், நீங்கள் என்னென்னா போய் வெயிலில் போயிட்டு எதுவும் போடாமல் போய் எனக்கு கருக்க சொல்கிறீங்களான்ட்டு. அவங்களுக்கு வந்து நம்மளது என்ன சொல்கிறோம்னா வந்து சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். தேன் ஃபுல்லாக நம்ம பயங்கரமாக கவர் பண்ணிவிட்டு ஹீட்டை ஏற்றிக்கிறதோட சன்ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி லைட்டாக டேன் ஆகிறது நல்லது தான், தவறு கிடையாது. ஓகேங்களா, நம்ம என்னதான் இருந்தாலும் மூடி மறைக்க முடியாதுல்ல. நம்ம ஊர், நம்ம பொண்ணுங்க, நம்ம பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கருப்பு அந்த மாநிலத்தில் இருந்தால் தான் அது நம்பன்னு அர்த்தம். நம்ம வெள்ளைக்காரன் ஆகிட்டோம்னா அப்புறம் வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான்?
ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு நம்மள மாதிரி ஸ்கின் இல்லைன்னு கவலை. இப்போ நான் வந்து யூகே போயிருக்கேன், பார்சிலோனா, ஸ்பெயின்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் யூ ஆர் ஹேவிங் அ குட் ஸ்கின் அப்படின்வான். நான் சொல்லுவேன் தென் அவர் பீப்புள் சே யூ ஹேவ் குட் ஸ்கின் அப்படின்னு. அவன் சொல்லுவான் யூ நோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்கின், வி காட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த வெள்ளத்தோல் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும், ஈஸியாக ரேஷஸ் ஆகும், சொறி சடங்கு, கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகம். நிறைய ஸ்கின் கேன்சர், மெலிக்னன்ட் மெலனோமா, பேசல் செல் கார்சினோமா எல்லாமே ஒயிட்ஸில் தான் வரும். நம்ம ஊர் ஆஃப்ரிக்கன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்னு ஒன்று வரவே வராது பெருசாக. புரியுதா நான் சொல்கிறது? நம்ம அந்த ஹைஜீன் கரெக்டாக இல்லை, கரெக்டாக குளிக்காததுனால இந்த சொறி சடங்குன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பிரச்சனைங்க தான் வருமே தவிர இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டடாக வந்துட்டு கேன்சர் வர்றது, ஸ்கின் ரிலேட்டடாக ரேஷஸ் வர்றது, இந்த ஆட்டோஇம்யூன் ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் கொடுமைக்கு கொடுமை. இதெல்லாம் நம்ம ஸ்கின்ல லக்கிலி வந்து கம்மி. ஸோ நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு வெள்ளையாக காமிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் கெடுத்துக்க வேணாம். கொஞ்சம் நீங்கள் டேன் ஆகிறது இந்த வெயிலில் தவறு கிடையாது. வின்டர் அப்போ கோப்பப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் நம்மளோட ஆன்சராக இருக்குது. சரி, இப்போ வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண பிரகாஷ்? ஆமாம் சாரி, அப்பயே கேட்டிருந்தீங்க. நான் அதை வெயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றது, ஒரு சில விஷயம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது. என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இது வெயிலில் போகிறீங்களோ இல்லைனா வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஜென்ரலாகவே நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில்ஸை கையில் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா எஸ்பெஷலி இந்த நான் சொன்ன மாதிரி டெலிவரி பாய்ஸு, டிராஃபிக் போலீஸு, இவங்க எல்லாருமே வந்து எப்பயுமே வெயிலில் வந்து காலிலேருந்து மத்தியானம் ஒரு ஷிஃப்ட் வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வாட்டர் கையில் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிறீங்கன்னா இப்போ அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 லிட்டர் குடிக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. ஸோ பர் டே 5 to 6 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அது நம்ம மினிமம் வந்து குடிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வாட்டரை தாண்டி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சில எலக்ட்ரோலைட்ஸ் வாட்டர் அது என்ன ரெடி பண்ணலாம். ஒன்று 2 எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் உப்பு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்புனால அது சோடியம் குளோரைட், அப்போ சோடியம் அதில் வந்துடுது. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தில் உங்களுக்கு தேவையான ஹைட்ரேஷன், விட்டமின்ஸ் இது எல்லாமே வந்துடுது, பொட்டாசியம் ரிச்சாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் அதே மாதிரி 1 2 வாழைப்பழமும் குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் பொட்டாசியம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயிலில் நிற்கும்போது டக்குன்னு 1 வாழைப்பழத்தை சாப்பிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரிங்கை குடிச்சிங்கனாலே போதும். நீங்கள் வந்துட்டு காஸ்ட்லியான வந்துட்டு இந்த கேண்டில் இருக்கிற எலக்ட்ரோலைட் ஜூஸ் வாங்கணும் இல்லைன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் வாங்கி குடிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி வெளியே நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த சூட்டில் தாங்க முடியாமல் நம்ம கண்ணு முதல்ல வந்து இந்த குளிர்பானங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த கலராக நிறைய பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்குது. ஓகேங்களா. கருப்பு கலரில் ட்ரிங்கை விற்பாங்க, ஆரஞ்சு கலரில் விற்பாங்க, லெமன் ஃப்ளேவர்னு சொல்லிட்டு விற்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குமே, சில்லுன்னு குடிப்போமே அப்படின்ட்டு அந்த கேஸோட சேர்ந்து குடிப்போம் அப்படின்ட்டு. அது ரொம்ப நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது சும்மா உங்களோட சென்சேஷனுக்கு ஒரு ஃபீலிங் தருமே தவிர உங்கள் உடம்போட தேவையை அது பூர்த்தி செய்யாது. அதாவது என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த தேவையான வாட்டர் கண்டென்ட் இருக்காது, தேவையான சோடியம் பொட்டாசியம் இருக்காது. ஸோ உங்கள் உடம்பு ஹைட்ரேட் ஆகாது. சும்மா உங்களுக்கு அப்போ சில்லுன்னு குடிச்சண்டான்ட்டு மன ஆறுதல் தான் ஆவீங்க, தொண்டை ஆறுதல் தான் ஆவீங்களே தவிர மற்றபடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன வந்து நீங்கள் மெயினாக குடிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணியை தாண்டி இளநீர் ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா. டெண்டர் கோகனட் நேச்சுரலாக கிடைக்கிற வாட்டர். அதுக்கப்புறம் இந்த பதநீர்னு சொல்லுவாங்க, அந்த கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நுங்குலாம் தெரியணும் உங்களுக்கு, இதெல்லாம் நல்ல சோர்சஸ். ஸோ அந்த வழுக்க தேங்காய், நுங்கு, அப்புறம் இந்த குக்கும்பரு, அந்த வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க, அது தர்பூசணி, இதெல்லாம் எக்ஸலன்ட் சோர்சஸ். முலாம்பழம், இது இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸு, இந்த முலாம்பழம், கிர்ணிப்பழம், தர்பூசணி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா எக்ஸலன்ட் சோர்சஸ் ஆகும். சுகர் கேன் ஜூஸ் இஸ் ஆல்சோ குட். ஓகேங்களா. கரும்பு ஜூஸ் கூட, நேச்சுரல் கரும்பு ஜூஸ் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் தான் நம்ம குடிக்கணுமே தவிர அதை தாண்டி வந்து நீங்கள் இந்த குளிர்பானங்கள், கேண்டு ஜூஸு, கேண்டு ஃபுட்டு எதுவுமே கிட்ட போயிடாதீங்க. நேச்சுரலாக முடிஞ்ச அளவுக்கு குடிங்கன்ற இதெல்லாம் நம்ம வந்து வெளியே இருக்கும் போது பண்ணக்கூடியது. வீட்டில் வந்து இதே மாதிரி வந்து நம்ம வந்து தண்ணிகள் குடிக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதை தாண்டி வீட்டில் நீங்கள் மெயினாக என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வரும்போதே வந்து நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு 16 டிகிரியில் வெயின்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இது இப்போ இங்கேருந்து டெம்பரேச்சரில் ஃபோன்லேயே இப்போலாம் மொபைல் ஆப்லேயே செட் பண்ணிடலாம், ஏசி ஆன் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் ஒரு சில பேரை பார்த்தேன். என்னடா பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்கும்போது இப்போயே ரூம் போன திறந்தோம் சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு. இப்போ என்னன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 33 34 டிகிரியில் இருந்துட்டு திடீர்னு நீங்கள் 16 டிகிரி மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நல்லது இல்லை. ஓகேங்களா. சில பேர்னு ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் பிரச்சனை உடனே ஏற்படாது. ஆனால் சில பேருக்கு வந்து திடீர்னு இந்த டெம்பரேச்சர் மாறுதலில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரலாம். சடனாக நீங்கள் வேசோ டைலிட்டேஷனில் இருந்துட்டு, அதாவது ரத்த குழாய் விரிஞ்ச நிலையில இருந்து டக்குன்னு டெம்பரேச்சர் அம்மா டக்குன்ட்டு வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படலாம். ஓகேங்களா. அது என்ன மாதிரி வேணால் ஏற்படலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் நடுக்கும் வரலாம் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிங்கன்னா வலிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயஸ் வந்து மைல்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச். இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னென்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன் வந்துட்டு இந்த ஐஸ் கட்டிலாம் தண்ணியில் போட்டு குளிக்கிறது.
ஓகேங்களா ஆமாம் ஐஸ் பக்கெட் சேலஞ்செலாம் கூட நிறைய நடந்திருக்கு. இப்போ என்னென்னா வெயிலில் போயிட்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் எல்லாம் தண்ணியில் ஊற்றிட்டு ஆல்ரெடி சில் தண்ணி ப்ளஸ் ஐஸை வேறு ஊற்றிட்டு ஸோ அவ்வளோ ஹீட்டாக இருக்கிற பாடியை முதல்ல நீங்கள் உங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து டீஹைட்ரேட் பண்ணணும், இந்த டெம்பரேச்சர் பண்ணணும், ப்ளஸ் நார்மல் டெம்பரேச்சர் தண்ணியை குடிச்சு முதல்ல ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அப்புறம் தான் நீங்கள் குளிக்க போகணும். நம்ம இன்னும் வரும்போதே வந்துட்டு 14 டிகிரியில் ஏசி என்டர் ஆகிட்டு அப்புறம் டப்புன்னு சில்லுன்னு தண்ணியை குடிச்சு அந்த ஷவரில் இருக்கும்போது ஹீட்டாக இருக்க பாடியை டப்புன்னு கோல்டு பண்ணுறது. ஓகேங்களா, இதுவும் சில பேருக்கு வந்து நல்லதில்லை. சில நேரத்தில் ஒரு சில ஹார்ட் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. அரித்மியாஸ் மாதிரி வரலாம். நான் சொல்கிறது ரொம்ப ரேர் தான், எல்லாருக்கும் வரணும்னு கிடையாது. பட் ஆனால் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக இருந்துக்கலாமே அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட ஆன்சராக இருக்குது. ஸோ நாங்கள் திடீர்னு டெம்பரேச்சர் மாதிரி நீங்கள் வரும்போது வந்து இந்த ரொம்ப சில் தண்ணியில் குளிக்கிறது, சில் டெம்பரேச்சர் போகிறது அவாய்ட் பண்ணுங்கள். நார்மல் டெம்பரேச்சர், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வரீங்கன்னா ஏசி 24 டிகிரிக்கு செட் பண்ணிக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ 33லேருந்து 24 வந்து 10 டிகிரி டிஃப்ரென்ஸ் வந்து நல்லது. ஆனால் 33லேருந்து 16 வந்து தேவையில்லை. அதேமாதிரி நீங்கள் குளிக்கிறது நார்மல் தண்ணியில் குளித்தாலே போதும். நீங்கள் அதை வேற வந்து சில் தண்ணி ஐஸ்லாம் ஊற்றி சில்லுன்னு ஊற்றிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக மே ஃபீல் குட். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லது கிடையாதுன்றது தான் வந்து ஆன்சராக இருக்குது. அதே மாதிரி ஐஸ் வாட்டர் பயங்கர சில்லுன்னு குடிக்கணும், அதுவும் ரொம்ப வந்து தேவையில்லாத விஷயம். ஏன் சொல்கிறேன்னா நான் திருப்பி சொன்னது, ஐஸ் வாட்டர் நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல எதம் கொடுக்கும். பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி 1 லிட்டரு, ஐஸ் வாட்டர் 1 லிட்டர் வச்சிங்கன்னா நார்மல் தண்ணி நீங்கள் 1 லிட்டர் கூட ஃபுல்லாக குடிச்சு முடிக்க முடியும். ஆனால் அது ஐஸ் வாட்டராக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 300 ml 400 ml தான் குடிப்பீங்க. அப்புறம் வச்சிருவீங்க, போதும்டா. இட் வில் சாட்டிஸ்ஃபை யுவர் தர்ஸ்ட். ஓகேங்களா, ஆனால் உள்ளுக்குள்ள பாடி டீஹைட்ரேட்டடாக இருக்கும். ஏன்னா அந்த 300 ml 400 ml அதுக்கு மேலே உங்களால் சில்லுன்னு குடிக்க முடியாது. இந்த நல்லா மறுத்துறோம், போதும் எதமாயிடுச்சுரா அப்படின்னு வச்சிருவோம். ஆனால் நீங்கள் குடிக்க வேண்டிய இன்னொரு 600 ml இருக்குது, அது நீங்கள் குடிக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர் தண்ணி குடிச்சிங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் கூட ஃபுல்லாக குடிப்பீங்க, உங்களுக்கு எந்த விதமான டெம்பரேச்சர் சேஞ்சும் ஏற்படாது. அதனால தான் ஐஸ் வாட்டர் நிறைய எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா ஐஸ் வாட்டர் எடுத்தீங்கன்னா நீங்கள் குடிக்க வேண்டிய தண்ணி அமௌண்ட்டே கம்மியாக குடிப்பீங்க. அப்படி கம்மியாக குடிச்சிங்கன்னா உங்கள் பாடியோட டீஹைட்ரேஷன் நீட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் அப்படி எடுத்துக்கலாம். சார் இப்போ ஏர் கூலர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஏசி தப்பு, ஏர் கூலர்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஏதாவது ப்ராப்ளம்? ஏர் கூலர்லாம் வந்து பெருசாக பெனிஃபிஷியலாக இல்லைங்க. ஓகேங்களா, அதாவது இந்த வெயிலில் வந்து ஏர் கூலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அது அனலை தான் அதிகமாகுது. இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொல்லணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஃபேஸ் அடிக்கும் போது யூ மே ஃபீல் லிட்டில் பிட் பெட்டர், அவ்வளோதானே தவிர அது ஒரு ஃபேன் வெர்ஷன் எடுத்துக்கலாம். அது வந்து ஏர் கண்டிஷனர் மாதிரி ஒரு கூலிங் ஏரை கொடுக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக வரவே வராது. ஓகேங்களா, இப்போ ஏர் கண்டிஷனர்ன்றது நம்ம நினச்ச டெம்பரேச்சர் செட் பண்ண முடியும். ஆனால் ஏர் கூலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பின்னாடி தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபேன் ஓடும் அந்த தண்ணியிலேருந்து. ஓகே, மேபி சில பேர் அதில் ஐஸ் கட்டி போடுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போதைக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் நிறைய பிரச்சனை எங்கே நடக்குதுன்னா ஏர் கண்டிஷனர் வந்து ஏர் கூலர்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அது யாரும் பண்ண மாட்டாங்க. ஏர் கூலர் நம்ம போன வருஷம் யூஸ் பண்ணது அப்படியே குடோனில் போட்டு திருப்பியாக வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊரில் இருக்கிற மொத்த பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் அதில் தான் குடியிருக்கும். ஆன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக உங்கள் மூஞ்சில் அடிக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுமாதிரி நிறைய பேர் இந்த தண்ணியெல்லாம் மாற்றவே மாட்டாங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக கண்டாமினேட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ நம்ம ஆன் பண்ணும்போது திருப்பி அந்த தண்ணியிலேருந்து அந்த டர்பைன் ஓடி அந்த ஸ்ப்ரே அந்த ஏர் வரும்போது அந்த கண்டாமினேட்டட் தண்ணியோட ஸ்ப்ரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏர் கூலர் வாங்கி வச்சுருவாங்க, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏர் கண்டிஷனர் கம்பேரேட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ஆனால் வெள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. ஓகேங்க, இது ஒரு 5000 ரூபாய் 10 கிடைக்குதுன்னா அது வந்து 50,000 60,000 சொல்லுவாங்க. இல்லை, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் ஏர் கூலர் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அது வந்து அதான் சொல்கிறேன். இப்போ நான் அந்த வெயிலுக்காக சொல்கிறதுனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் வந்துட்டு ஏர் கண்டிஷனர் ஏர் கூலரான ஏர் கண்டிஷனர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏர் கூலரில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டஸ்ட்டு டெபாசிஷன் நிறைய, அதே மாதிரி கிருமிங்க டெபாசிஷன் நிறைய, கண்டாமினேஷன் நிறையன்றதுனால லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். அவங்களுக்கு ஏர் கண்டிஷனர் தான் பெஸ்ட்டு. அந்த ஏர் கண்டிஷனர் கூட நீங்கள் வந்து இந்த ஆஸ்மா பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா 24 டிகிரிக்கு மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த 24 டிகிரி கீழே போவேன். ஏன்னா டேரக்ட் கூல் ஏர் படும்போது ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு கூலர் ரெஸ்பான்ஸ்னால ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். ஸோ 24 டிகிரிஸ் வச்சுக்கோங்க. டேரெக்டாக ஃபேஸில் அடிக்காத மாதிரி வச்சுக்கோங்க. மூணாவது வந்து அந்த ஃபில்டர்ஸை வந்து வீக்லி ஒன்ஸாவது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் ஏசி 16 வச்சு டேரெக்டாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. ஓகேங்களா, அப்படி இல்லாமல் மேலே ரூம் ஃபுல்லாக அந்த டெம்பரேச்சர் வரட்டும், ஃபேஸில் அடிக்காத மாதிரி 24 டிகிரிஸ், அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஃபில்டர் சேஞ்ச். இது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து போதும். இதான் ஏர் கண்டிஷனுக்கு நம்ம பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. ஓகே சார், ஃபுட் ரொட்டீன். ஃபுட் ரொட்டீன் கண்டிப்பாக மேடம். இப்போ வந்து எல்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் தான். ஆனால் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா எங்கே வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயில் காலத்தில் வந்து பொருட்கள் ஈஸியாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிட பழகிறது இந்த டைமில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா வீட்டில் நம்ம வந்து அம்மா சமைப்பாங்க, இல்லை நீங்களே உங்கள் கையால் சமைக்கிறீங்க
அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்து நீங்கள் செஞ்சு அப்போ நீங்கள் சாப்பிட்ருவீங்க. மேபி டேஸ்ட் ஏறக்குறையாக இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் வந்து வயிறுக்கு எதுவும் பண்ணாது. ஆனால் வெளியே அப்படின்னும் போது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சூடான இந்த இவ்வளோ வெப்பத்தில் வந்து பொருட்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருந்தாலே அதோட குவாலிட்டி கம்மியாயிடும், டீகம்போஸ் ஆரம்பிச்சிடும், கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெஸ்டாரண்ட் வந்து அதை அப்படியே தூக்கி கொட்டுவாங்களா, இல்லைனா அதை அப்படியே மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நார்மல் ஃபுட்டோட கலந்து கொடுத்துருவாங்களா நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து வயிறு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் இந்த வெயில் காலத்தில். அதனால் வயிறு பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதுமாதிரி சாப்பாட்டில் கண்டிப்பாக இந்த காரம் மசாலா நீங்கள் குறைக்கணும். ஏன்னா வந்து பாடி ஆல்ரெடி டீஹைட்ரேட்டடாக இருக்குது. நீங்கள் காரம்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய தண்ணி குடிக்கணும், நீங்கள் அந்தளவுக்கு குடிக்க மாட்டீங்க அப்படின்னும் போது திருப்பி வயிறு பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, லூஸ் மோஷன்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வயிறு ரிலேட்டடாக வந்து ஃபுட்ஸில் வந்துட்டு காரம் மசாலா அவாய்ட் பண்ணுங்கள். வெளியே சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ரோட் ஃபுட்ஸு அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிடுங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதேமாதிரி வீட்லேயும் வந்து கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ஃபுட்ஸ் வைஸ் எல்லாமே சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா ஆட் அப்படின்னும் போது ஃப்ரூட்ஸ் இந்த இடத்துல முக்கியமாக சேருது. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடும் போது ஏதாவது ஒரு வேலையில் கண்டிப்பாக நீர் சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் தேவை. எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு சாப்பாட்டை நீங்கள் மீல் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு பிளேட் தர்பூசணி வந்து ஒரு 5-10 பீஸ் சாப்பிட்றது, இல்லைனா வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் சாப்பிடும் போது சைட்டில் வச்சு சாலட் மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிறது, இல்லைனா வந்து ஒரு ஜூஸ் எக்ஸாம்பிள் கிர்னி பழத்தை அந்த கப்பில் போட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரூட் கண்டென்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உள்ளே இருக்கிற பாடி அப்படியே மெயின்டைன் பண்ணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், சில்லுன்னு உள்ள மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது உங்கள் டயட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி நான் ஆஸ் யூஷுவல் சொல்லிட்டேன், நார்மலாக குடிக்கிறதோட ஒரு 2 லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ட்டு. ஸோ இது எல்லாம் தான் நம்ம வீட்டில் வந்து ஃபுட்டில் பண்ண வேண்டிய சேஞ்சஸாக இருக்குது. நைட்டு நான் சொன்ன மாதிரி ஆல்வேஸ் வந்துட்டு கொஞ்சம் பிஃபோர் ஹேண்டாக சாப்பிட்ருங்க. நல்லா சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறதுன்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதர் தேன் தட் வந்து இந்த வெயிலில் எக்ஸசைஸ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிள் சில பேர் வந்து இந்த ரன்னர்ஸ் அந்த மாதிரி ஒரு கும்பல் இருப்பாங்க. அதாவது நான் டெய்லி ஓடினா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருப்பாங்க. இந்த ஜிம்மிங் அத்லெட்டிக் ஃப்ரீக்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இந்த ரன்னிங் ஏர்லி மார்னிங்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த டைம் அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த ஷிஃப்ட்டெல்லாம் போயிட்டு வருவேன், 11 மணிக்கு தான் போவேன், 12 மணிக்கு தான் நான் வந்து ஓடுவேன் பார்க்கில் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நார்மலாக ஓடுறதோட இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் ஓடும் போது இந்த ஹை டெம்பரேச்சரில் பாடி சிவியர் டீஹைட்ரேஷன் ஆகும். நான் சொல்லக்கூடிய அந்த ஹீட், சின்கோப், ஸ்ட்ரோக்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. அதனால் இந்த ரன்னர்ஸ் எல்லாருமே வந்து மார்னிங் டைமில் 4 மணி 5 மணி 6 மணிக்குள்ளே முடிச்சிருங்கன்றது தான் நம்மளோட ஆன்சராக இருக்குது. ஈவினிங் ஓடலாமா சார்னா வந்து கம்பேரிட்டிவ் ஈவினிங் வந்து ஓடலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹியூமிடிட்டி மார்னிங்லேருந்து நைட்டு டே ஃபுல்லாக இருந்த அந்த ஹியூமிடிட்டி வந்து ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ உங்களுக்கு வேர்த்து போகிறது நார்மலோட இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ மார்னிங் இஸ் மோர் பெட்டர் தேன் த ஈவினிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் அந்த நாள் ஃபுல்லாக நடந்த வாகனங்கள், பொல்யூஷன், இது எல்லாமே வந்து ஈவினிங் டைமில் வந்து தேங்கி நிற்கும். ஓகேங்களா? மேலே போயிருக்காது. அப்படின்னும் போது ஈவினிங் டைமில் நிறைய பொல்யூட்டட் காற்று நீங்கள் உள்ளே இருப்பீங்க, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால் ரன்னர்ஸ்க்கு ஏர்லி மார்னிங் இஸ் அ பெட்டர் டைம், நாட் இந்த ஆஃப்டர்நூன் ரொம்ப டேஞ்சர் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸாக வந்து இருக்குது. அதர் தேன் தட் வந்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து பார்த்தேன். ஒரு குழந்தைய வந்து அவங்க ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அது குழந்தை வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரில் லாக் பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அப்புறம் வராங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகே, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலை, ஆனால் வந்து ஜென்ரலாக டேஞ்சர். ஏன் அப்படின்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சரோட காருக்கு உள்ளே வந்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏசி போடாமல் இருந்தீங்கன்னா காரோட டெம்பரேச்சர் 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக மாறும். உள்ளே இருக்கிற வெப்பம், எஸ்பெஷலி கருப்பு கலர் காரு, டென்டட் கார்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகும். ஒன்றும் இல்லை, நீங்களே கூட யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வெளியே இருக்கீங்க, ஒரு நிற்கிற காரில் நீங்கள் வந்து வெயிலில் நின்ன காரை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே போங்களேன், அப்படி ஒரு அனல் காற்று வீசும், சீட்டில் உட்கார முடியாது, அப்படி ஒரு அவ்வளோ ஹீட் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தைய நீங்கள் அந்த வெயிலில் நிற்க வச்சுட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு லாக் பண்ணிட்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உள்ளே போயிடுறீங்கன்னா அந்த குழந்தை அந்த ஹீட்டில் எவ்வளோ சஃபகேட் ஆகும், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி என்ன ஆகும், பாடி டெம்பரேச்சர் ஏறிடும். அப்போ வந்து சூடுனால மயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உயிருக்கு கூட ஆபத்தாகக்கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் அப்படி போகிறதுனா கூட ஆன் பண்ணிவிட்டு வண்டி ஆன் பண்ணிட்டு ஏசி ஓடுற மாதிரி வச்சுட்டு போங்க. மோர் தென் 10 to 15 மினிட்ஸ் டைம் அப்படி கூட வைக்காதீங்கன்றது தான் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் இதுவாக இருக்குது. இது எல்லாமே சம்மரில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மக்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனாக இருக்குது மேடம். ஓகே சார், நிறைய தகவல்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது.